தேவ மக்களே, இந்த மாதிரி தேவ திட்டம், ஞானங்கள், அறிவு போதனைகள் எல்லாம் கேட்டு அது தெளிந்தவர்கள் தான் சபையினுடைய உதவிக்காரர்கள், கண்காணிகள், மூப்பர்கள் யாவரும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில ஆள் இல்லையேன்னு நம்ம ஸ்தானத்தை கொடுத்தோம்னா அது இறங்கிடும், டிக்ளைன் ஆகிடும். அவங்களுக்கு அந்த தகுதி இல்லாதனால இறங்கி போயிடும். அபிஷேகத்தோடு ஞானமான பிள்ளைகளாகவும் வேத ஞானம் உள்ளவர்களாகவும் அவங்க இருக்கணும். சபை ஊழியம் எல்லாமே ஞானத்துக்கு அடுத்தது, எல்லாமே ஞானத்துக்கு அடுத்தது, அறிவு ஞானத்துக்கு அடுத்தது. உதாரணமாக ஒரு கோல்டன் பிளேட்டை போய் மூடுவோம்னு சொன்னால் நம்ம மூட முடியுமா? வெங்கலத்தால் மூடுப்பானா மூட தெரியுமா நமக்கு? கண்ணாமுன்னான்னு பழமொழி சொல்லுவாங்க. கோணியில் கள்ள கட்டி அடிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு வேளை இது வரைக்கும் அப்படி நினச்சிருந்தா கூட அது செல்லுபடி ஆகாது. அதை நீங்கள் மனசில் வந்து எடுத்துருங்க. ரொம்ப நாணத்துக்குரிய விஷயங்கள் இருக்குது. ஊழியர்கள் நல்லா தெரிஞ்சுங்க. 4 போதனைகள் நற்செய்தி இல்லாமல். சொல்லுங்கள், 4 போதனைகள். பால் சொல்லுங்கள், எழுதிங்க. செகண்ட், பலமான ஆகாரம். 3வது, ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம். 4வது, ஞானத்துக்கு அடுத்த போதனைகள், ஞானத்துக்கு அடுத்த போதனைகள். ஒரு பக்கம் சுவிசேஷம் இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே இந்த 4 டைப் ஆஃப் மீடியம் செயல்படணும், தெரியணும் ஊழியம் செய்கிறவங்களுக்கு. அது இன்னொரு காரியம், இன்னொரு விதிவிலக்காக மெய்ப்பனுடைய ஆலோசனை இதில் சேராது. மெய்ப்பனுடைய ஆலோசனை இதில் சேராது, அது தனி. நற்செய்தி தனி, மெய்ப்பனுடைய ஆலோசனை தனி. அது இல்லாமல் இந்த 4 ஆகாரங்கள் சபைக்கு கொடுக்க தெரியணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்பவுமே பாலை ஊற்றிக்கினே இருந்தால் குழந்தை வளருமா, வளர்ச்சி அடையுமா? அப்புறம் ஒரு 3 வயசில் 4 வயசு இந்த மட்டன் எல்லாமே நல்ல மட்டன், மார்கண்டம், பீஃபு, நாட்டுக்கோழி என்று நல்லா கொடுக்கணும்னு குழந்தைங்களுக்கு 3 வயசு அட்லீஸ்ட். 3-4 வயசுலேருந்து அந்த குடல் வந்து ஏற்றுக்கொள்ளும். அதை கூட சூப்பாக அப்படி கொடுத்துன்னு வந்து ஒரு 7 வயசுக்கு மேலே நல்லா கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கலாம். இதுதான் குழந்தையை ஃபீட் பண்ணக்கூடிய மெத்தட். இதுக்கு முன்னாடி அந்த பசங்க, எல்லா பசங்களும் இப்போ இந்த சிக்கன் தான் எல்லாம் விரும்புதுங்க. 1.5 வயசு குழந்தை கூட அந்த வாசனை பட்டால் தான் ஊட்டிக்குதுங்க. ஆனாலும் அவங்க குடல் அதுக்கு அது செட் ஆகாது, ஏற்புடையது இல்லை. ஒரு குழந்தை டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறத நிச்சயம் கிட்டத்தட்ட என்னோட அவர் நல்லா சொல்வார். எனக்கு அந்த துறை சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒரு 70% அவர் உங்களுக்கு சொல்வார். அப்போ குழந்தை பிரிஸ்காக வளரும், ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இப்படி காலத்துக்கேற்படி சபையை போதனைகளால், ஆகாரத்தினால வளர்க்கணும். இல்லைன்னா அந்த ஆத்மா வளராது, வளர்ச்சி அடையாது. அந்த 15 அடி வளர்ந்து நிற்காது, 15 அடி வளர்ந்து நிற்காது, சான்ஸ் இல்லை. அடுத்து சில ஊழியர்கள்லாம் நிறைய ஊழியம் பண்ணுறாங்க. என்னென்னவோ நினச்சா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஏதோ ஒரு பேரை வச்சு ஒரு ஸ்டிங் அடைச்சி ஏதோ பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட அந்த அழைப்புகள், ஊழியங்கள் வேறு, அவர்களாக செய்கிறது வேறு. அதுக்கு பவுல் என்ன டிஃப்ரென்சியேஷன் காட்டினார்னா, பாப்பா பண்ணுறாங்க, கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்து மேலே கட்டுறாங்கப்பா. ஒருத்தன் மரத்தில் கட்டுறான், ஒருத்தன் வைக்கோல்ல
ஒருத்தன் வெள்ளியில் கட்டுறான், ஒருத்தன் பொண்ணில் கட்டுறான், ஒருத்தன் விலையேற பெற்ற கற்களால் கட்டுகிறான். விலையேற பெற்ற கற்களால். 1 கொரிந்தியர் 2 ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எந்த தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். படிங்க எல்லாரும். 1 கொரிந்தியர் 3:12-13. அதனால் நீங்கள் யாரும் எதுக்கும் கலங்காதீங்க. இந்த 3 கூட்டம் நிறைய பண்ணினுக்குது. வைக்கோல், மரம், வெள்ளி. வெள்ளி என்றால் ரட்சிப்பை மட்டும்தான் சொல்லின்னு இருப்பாங்க. ரட்சிக்க வந்தார், ரட்சிக்க வந்தார், ரட்சிக்க வந்தார், பாவத்தை ரட்சிக்க வந்தார், இயேசு வந்தார், சிலுவையில் வந்தார். அதை சொல்லி கொண்டிருக்கிற சில சபையிலே அவங்க பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வாழறாங்களா, இனி பாவம் இல்லை என்கிட்டன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்களான்ற தெளிவு கூட இருக்காது ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் பாருங்கள் அற்புதம் அதிசயம் இப்போவே அப்போவே ஓ எப்போ பார்த்தாலும் விசுவாச வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லி இப்படி அப்படி அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ நல்லது தான் கேரட்டு மட்டுமே டெய்லி உங்களுக்கு கொடுத்தா போதுமா? ஒரு உடம்புக்கு என்ன வேணும்? விட்டமின் A, B, C, E, D, A எல்லாம் வேணும்ல. புரோட்டீன்ஸ் வேணும்ல, அயன் வேணும்ல, இரும்பு சத்து வேணும்ல, கால்சியம் வேணும்ல, பொட்டாசியம் வேணும்ல. இப்படி ஒரே சில பேர் பசங்க பாருங்கள் வெறும் முட்டை தான் சாப்பிடும், காய்கறியே சாப்பிட மாட்டாங்க. அந்த பசங்களுக்கு டிஃபிஷியன்சி, நிறைய பற்றாக்குறைகள், உடம்பில் சத்து பற்றாக்குறைகள் நிறைய இருக்கும். அதே போல் ஆன்மாவில் ஒரே விஷயத்தை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அவ்வளோ பெருசாக இருக்காது, நீங்கள் நடத்துகிற சபைகளும் அவ்வளோ பெருசாக இருக்காது, வளராது. The mixed food and planet food எந்த வயசில் எவ்வளோ கொடுக்கணும், என்னென்னலாம் கொடுக்கணும். சரி இப்போ வந்துட்டாங்க, இன்றைக்கி இந்த கறியை கொடுக்கணும், இந்த மீனை கொடுக்கணும், பேலன்ஸ் பண்ணி நியூட்ரிஷன் ஐடியா, சத்துணவு அழைக்கக்கூடிய ஐடியா, நியூட்ரிஷன் கைடராக ஒரு ஊழியர் மாறணும். நீங்கள் சரீரத்தை மட்டும் உதாசீனம் பண்ணிட்டு பரலவும் போகிறேன்னு சொல்லாதீங்க. சரீரத்தை கேர் பண்ணுறதும் முக்கியமான உபதேசம். முக்கியமான உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷம் இருக்க வேண்டியது முக்கியமான உபதேசம். அங்கே எல்லாத்தையும் கலைச்சி விட்டு சர்ச்சில் வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதை பாடுங்க. இப்போ நாங்கள் யாருன்னா அன்புக்கு பாடணும்னு வச்சுக்கோ, நேசிக்கிறே இது அழுதுன்னு கெடுக்கும் உண்மைத்தானே யார், அங்கே இதே தான் சண்டை போட்டு வந்திருக்கோம். யாரும் எனக்கு வேணாம், யாரையும் பார்க்க மாட்டேன், யாரை பார்ப்பேன் நான், ஸ்ட்ரைட்டாக போய் சேரு. இதெல்லாம் வந்து குருட்டாட்டமான பக்திகள். தன் குடும்பத்தை குட்டி வரலாமா சந்தோஷமாக கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் ஜபம் உள்ள வீடாய் அழுமையாக மாட்டணும். அம்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும், என்ன சமாதானத்தை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும், அப்பா கஷ்டத்தை உணர்ந்து தோல் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உபதேசத்தில். இப்போ இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உபதேசம். என்னது? இதை எடுத்தனா சில ஆம்பளைங்க பயப்படுறான். என்னடா நம்ம எப்படா உட்கார்றது, நம்மளை சோம்பேறின்றார, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்காத வீட்டுக்கு வராதுன்னு சும்மா கமாண்டிங் கொடு, கிராஸ் செக்ஷனில் அவனுக்கு இன்வெஸ்டாக போதிக்கிறேன். அப்போ தான் உணர்வு வரும். யாரா அவனுக்கு சோறை போட்டு உட்காந்து வச்சுருப்பாங்க 18 வயசு மேலே. படிக்கிறேன் எவ்வளோ படிப்பேன்? செய்யலை. இப்போ சம்பாதிச்சிக்கினே படி. You don't be the dependent of the parent. You have to become a breadwinner of this family.
குடும்பத்தை ஆசீர்வாதத்தில் தாங்குறவனாய் மாறணுமே தவிர தாய் தந்தைக்கு சுமையானவனாய் மாறக்கூடாது. இதெல்லாம் அந்த உபதேசத்தில் கோட் பண்ணி எடுப்போம் சர்ச்சை குரோத்தை கொண்டு வர்றதுக்கு. நான் வீட்டுக்கு வந்தாலும் எந்தெந்த வீவில் டப்பு டப்புன்னு பேசுவேன். அதனால் அந்த பசங்க என்னை பார்த்தோன்னே பறந்துடும் அந்த பக்கம். இந்த ஒழுங்கில்லாத பொம்பளை பசங்க வந்தால் அப்படியே கிச்சன்லேயே ஒதுங்கிடும். ஒரு ஒழுங்கில்லாத தலைவன் வந்தால் வீட்டு மேலே ஓடி போயிடுவான். பின்னாடி பேசு அவர் இப்போ இருப்பேன், எதனா சொல்லின்னு இருப்பார், திட்டுவார், அதான் போயிட்டேன். நான் திட்டுறதுக்கு வந்தேன், ஃபேமிலி டெவலப் பண்ணுறதுக்கு வந்தேன். ஆமாம், ஒரு வேளை நான் விசிட்டிங் பண்ணி நீ டெவலப் ஆகலைன்னா ஃபால்ட்டு என் மேலே. நான் சரியாக கேர் எடுக்கல, சரியான கவுன்சிலிங் உனக்கு தரல. அதான் மெய்ப்பனுடைய ஆலோசனை. என்னது அது? சபையில் எல்லாருக்கும் ஒருத்தருக்காக எல்லாருக்கும் போதிக்க முடியாது, போதனை மட்டும்தான் எல்லாருக்கும். இதை மாதிரியான அப்சல்யூட் ஃபஸ்ட் கிளாஸாக சபைகள் உருவாகணும். சும்மா தங்கமாக அப்படியே 15 அடி சைஸாக அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். அபிஷேகத்தோடு போதனைகள் எல்லாம் சும்மா வாயில் வசனத்தெல்லாம் போதிச்சுன்னு இருந்தீங்கன்னா கட்டப்படாது. நீங்களும் காதலை கேட்டு விட்டு போனீங்கன்னா கட்டப்பட மாட்டீங்க. அப்சர்வ் பண்ணி பிடிச்சிக்கணும். ஓஹோ, ஒரு முறை கேட்ட இந்த கூட்டத்தில் இருக்கிற வாட்ஸ் த ரியாக்ஷன், உன்னுடைய என்ன மாற்றம், என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த 3 நாளுக்குள்ளே முடிவு எடுத்துங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்காதுங்க, இப்போ யாரும் வைக்கப்படாதீங்க. அவங்கவுங்க மனசில் வச்சுங்க முடிவை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே அதில் கூட வைக்கும். என்னதுக்கு வைக்கப்படுற? அட்லீஸ்ட் இங்கே ஒரு 10 பேராவது திருந்தலை, ஒரு 50 பேராவது வேத அறிவை பெறலைன்னா நான் எடுக்கிற ஸ்டெயின் பண்ணுறதே வேஸ்ட் ஆச்சு, சுத்த வேஸ்ட் ஆகிடுவேன். அதனால் தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்கள் ஞானத்தில் அருமையாக வச்சுங்க. எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஊழியம் பண்ணுறவங்களும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. அபிஷேகத்தில் நிறைஞ்சி, ஆண்டவரே என்ன ஆகாரம் இந்த சபைக்கு நான் தரணும் என்பதை கேட்டு காத்திருந்து அசைவாடி உன்னை பலியாக்கி ஓரிரு மணி நேரம் காத்திருந்து தேவ வார்த்தைகளை கொண்டு போனோம். அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த எல்லா திட்டமான உபதேசங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதிலிருந்து தான் உன்னை கைட் பண்ணுவார். அப்போல ஒரு வைராக்கியமான ஒரு நல்ல ஊழியக்காரன், யோவான் ஸ்நான் அவனோடு இருந்த ஊழியக்காரன். ஆனாலும் அவனுக்கு ஆரோக்கியமான உபதேசமோ பலமான ஆகாரமோ அல்லது ஞானத்துக்கு அடுத்த போதனைகளோ அவனுக்கு தெரியல. அவன் அப்படியே வரும்போது ஆக்கிலா பிரிஸ்கிலா சந்திச்சிட்டாங்க கொரிந்தியரில். அவனை கூட்டுன்னு போயிட்டு பவுலுக்கிட்ட இருந்து பெற்ற இந்த உபதேசங்களை அவனுக்கு திட்டமாக சொல்லி கொடுத்தாங்க அப்போலோக்கு. அதுக்கப்புறம் தான் சர்ச்சினுடைய லீடராக அவர் மாறினார். பவுல் 3 வருஷம் அப்போஸ்தலர்களின் பாதத்தில் போய் உபதேசங்களை கற்றுக்கொண்டார். அதனால் இதெல்லாம் விளையாட்டுலாம் இல்லை. காகிதத்தில் எழுதிட்டு உடனே நான் பிரசங்கம் பண்ணிடணும்னு போயிடாதீங்க, தப்பு. அப்போஸ்தலர் 1:1 படிங்க எல்லாரும். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அங்க படிங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். என்ன செய்யணும்? ஊழியம் செய்யறவங்க செய்யவும் உபதேசிக்கவும். ஆமா, கை கொள்ளு, அதுக்கப்புறம் போதனை கொண்டு வா. அதனால வசனம் தெரிஞ்சிச்சுரா சாமின்னு போய் யாரையாவது உயிரை பிடிச்சி வாங்காத. அவங்க உன்னை பார்த்தாலும் அப்புறம் ஓடி போயிடுவாங்க. உன்னை பார்த்தோன்னே ரன்னிங்காக ஓடிடுவாங்க அவங்க. ஏன்னா ஆவியானவர் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். நீ காத்திருக்கணும், நீ செய்யணும். அதை அப்புறம் தான் போதனைக்கு கொண்டு போகணும். ஏன்னா சில பைபிள் ஸ்டடிலாம் கேட்டு நிறைய பசங்க அப்படி போய் எவ்வளோ ஊழியக்காரனெல்லாம் கலக்கி விட்டானுங்க. நாங்கள் உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி இது கொஞ்ச நேரம் தானே எடுக்கிறோம். அவனுங்க ஒரு 50 பேர் 20 பேர் நிறைய எடுப்போம். போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரன்லாம் கேள்வி கேட்டு ரொம்ப புலம்பி அந்த ஊழியக்காரன்லாம் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது மாதிரிலாம் இந்த பசங்க பேசுகிறாங்க,
எங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட பசங்களாக இருந்தாலும் இப்படிலாம் வந்து எங்களை பேசுகிறாங்க. நான் சொன்னேன், நான் அது காரணம் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப அறிவு தெரிஞ்சு போச்சுன்னு உங்களை வந்து கேள்வி கேட்குறான். நீங்கள் 2 கேள்வி கேட்டால் அவங்கள முட்டாளாக்கி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. அப்புறம் வந்த பிறகு சொன்னேன், இந்த வேலைக்காக நீங்கள் வேத படிக்கக்கூடாது. இந்த மாதிரியான வேலை அது ஒரு அறிவு நோய். அது என்னது? அது அறிவு நோய். அது என்னது? அது ஒரு வியாதி. நீங்கள் அதை செய்யக்கூடாது. அந்த ஆளுங்கள்லாம், அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் உருப்பட மாட்டாங்க, என்றைக்கும் தேர மாட்டாங்க. கேள்விப்பட்டோமா, முதல் கைக்கொள்ளு, கிருபையை பெற்றுக்க. அபிஷேகத்தில் தான் கைக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போகணும். தேவன் நடத்தும் போது தான் நீ கொண்டு போகணும். நீயா என்ன செய்யக்கூடாது, ஆஹா எல்லாருக்கும் சொல்லலாம் பண்ணலான்னு எதுவும் இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் மெத்தட் கிடையாது. முதல் கைக்கொள்ளப்பார். நீ இந்த மகிமையான ஆலயத்தில் ஒரு உறுப்பா, ஒரு 15-48 மரத்தில் ஒரு மரமாக மாறப்பார். என்ன செய்? 48 மரத்தில் ஒரு மரமாக மாறப்பார். அந்த கோல்டன் அந்த ஷீட்ஸ் உன்னை நிரப்புறதுக்கு, மகிமை நிரப்புறதுக்கு வாஞ்சியாயிரு. உன்னை பார்க்கும்போது மற்றவங்க சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. சில பேர் வாயை திறந்து ஓயாத எதையாவது போட்டு புலம்புற. நான் அப்படி இருந்தேன், இப்போ இப்படி ஆகிட்டான், அப்படி ஆகிட்டான், இப்படி ஆகிட்டேன், ஏன் போட்டு என்ன பண்ண? நீ அதெல்லாம் சொல்லாத. எதை செய்திருந்தாலும் சொல்லாத, பொறுமையாக இரு. இதெல்லாம் ஒரு சாட்சின்னு எடுத்துன்னு தூக்கி மைக்கை பிடிச்சின்னு வந்துடாத. பொறுமையாக இரு. உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய கனி வாழ்க்கை மற்றவங்க பார்த்து சொல்லிட்டோம். இனி ஒன்று தெரிஞ்சுக்க, நீ அறுக்காது யாரையும் போட்டு. உரமா சொல்கிறாங்க, ஐயா என்ன திருத்தலான்னு பார்த்தாங்க, கர்த்தர் அவங்கள திருத்தி விட்டார். போட்டாம் பாருங்க 2 நாள் உபவாசம். அவன் ஓடியே ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்ருனுக்கு பசியாக இருந்தால் என்ன பண்ணு, உன்னை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணு, ஆசீர்வதியும் பண்ணு. இந்த மாதிரி 2 நாள் உபவாசம் போட்டது சூனியம் பண்ண மாதிரி பொழுது அந்த மாதிரி கணக்கில். ஏன்னா புறஜாதியிலேருந்து வந்தவங்கள டேட்டா இப்போ யாருன்னா இன்னொருத்தர 3 நாள் போடுவாங்க பொழுது, கெட்டு போகணும். யோபு சொல்கிறான், ஆபிரகாம் முந்தைய காலத்தில் உள்ளவன். எப்போ? நோவாவினுடைய பேரனில் வம்சத்தில் அவன் ஒண்டி தான் தேர்னவன். அவன் சொல்கிறான், என்னுடைய விரோதியினுடைய துன்பத்தில் கூட நான் என்ன செய்யலை, மகிழ்ச்சி அடையலை. அப்படி ஒரு சுத்திகரிப்பான பரிசுத்தவானாக இருக்கும் போது இந்த காலத்தில் பைபிள் ஃபுல்லாக கையில் வச்சுருக்கிற அறிவில்லையா உனக்கு? மற்றவங்களுக்கு என்ன இப்படி பண்ணாங்க, அப்புறம் அவங்க இப்படி ஆயிட்டாங்க. சத்தியமே தெரியாத ஆள்தான் அப்படி தான் பேசின்னு இருப்பாங்க. அதை சொல்லலாமா நீ? அப்படி பேசலாமா நீ? கேவலமாக நினை. இதெல்லாம் சுத்தமாக உனக்கு ஒன்றும் தெரியல, பரிதாப நிலையில் இருக்கிற. ஒருத்தர் சொல்ற, யாரே அந்த சுந்தரராஜனா? எனக்கு அப்பவே தெரியும். அதுக்குள்ளே பத்தியா நான் சொன்னேன், பத்தியா நிற்க மாட்டான், செய்ய மாட்டான், அது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டானா, ஊன்னு கத்துறார் ஒருத்தர். நாங்கள் ஏன் அவன் செத்ததுக்கு இவன் ஏன் கத்தினுக்கிறான் குச்சியா? இவன் என்ன கிறிஸ்தவன்? கத்துறது வந்து கிறிஸ்தவன். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் நின்று இப்படி ஆகிப்போச்சு. அப்படியா? என்னடா நாங்கள் மனசு வருத்தமாக 2 குழந்தைங்க இருக்குதுன்னு. இன்னொருத்தர் வந்தார், ஆட்டோவில் இருந்து இறங்கி, உங்களுக்கு யார் ராங் நியூஸ் கொடுத்தாங்களா? இல்லை, அது பொய் நியூஸு. வேற ஒருத்தன் யாரோ சுந்தர்னு ஒருத்தன் இறந்துருக்கிறான், உங்கள் வீட்டுக்கார ஆகலைன்னு நியூஸ் கொடுத்தாங்க. இவன் யாரு இறங்கலையா? அப்போ நான் சொன்னேன், இப்போ என்ன பண்ணுவ? நினச்சேன், தெரியும், நிற்க முடியாது, அவ்வளோதான். அதாவது வசனத்தோடு கிறிஸ்தவன் ஜீவியமே இல்லை, அவன் சுபாவத்தோடு இருக்குது. அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் கர்த்தர் இருக்கிறார், நான் தான் பிஏ கடவுளுக்கு, வேறு யாருமே இல்லைன்ற மாதிரி பேசுவான். என் பாக்கெட்டில் யார் இருக்கிறது? இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இருக்காது.
இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜீவியம் இல்லாமல் சொல்லுங்கள். ஜீவியம்னா வசனத்தோடு மிக்ஸ் ஆகியிருக்கணும் வாழ்க்கை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உன் பேச்சு சொல்லுங்கள், உன் சிந்தனை, உன் செயல், அன்றாட வாழ்க்கை வசனத்தோடு கலந்திருப்பது தான் ஜீவியம். ஹல்லேலூயா. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வைக்கணும். என்ன சர்ச்சுனா என்னன்றது அப்போ தான் புரியும். எத்தனை சர்ச் இருக்குது, எத்தனை வகையில் ஊழியம் பண்ணுறாங்க சொல்லுங்கள். மற்றும் வெளியில் உலகத்தில் எத்தனை வகையான ஊழியம் நடக்குது. அப்போஸ்தலர் என்ன சொன்னார் பவுல்? படிங்க மீண்டும் அந்த 3:3. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினாள். மொத்தம் எத்தனை வருது? 6 டைப்ஸ். எத்தனை டைப்பு? வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறை உள்ள சபை எத்தனை? நல்லா புரிஞ்சுங்க. அபிஷேகிக்கப்பட்ட சபை, அதுக்குள்ளே குறை இருக்கிற சபை. அதில் இப்போ நம்ம தான் அப்படியானா எல்லாருமே குவாலிஃபைட் கிடையாது. இதில் ஒரு சிலர் கொஞ்சம் பலன் இருந்தும் உண்மையாக இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த வாக்கியம் நிறைவேறும். அதே போல் சர்தையில் எல்லாருமே அசுத்தமானவர்கள் அல்ல. ஒரு சிலர் 40% 50% அசுத்தமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார், கட்டில் கிடையாக்கி போடுவேன். இப்படி 7 டைப் ஆஃப் சர்ச்சஸ் ஆண்டுடைய பார்வையில், வெளிப்படுத்தலிருந்து பரலோகத்தினுடைய பார்வையில் 7 வகையாக ஆவியானவர் பிரித்து வச்சிருக்கிறார். அதில் அன்பு குறைஞ்சிருந்தால் நீங்களே முடிவு பண்ண வேண்டியது தான். அருமந்தையில் இருந்தாலும் பிலியோதெல்பியா பற்றி கவலை இல்லை. நீங்கள் எபேசிய சபை யார்? வெதவெதப்பாக இருக்கிறீங்கன்னா யார்? கொஞ்சம் பலனோடு இருந்தால் யார்? இவ்வளோதான். இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ உங்களுக்கு கிருபை தந்து சாப்பாடு போட்டு எல்லாம் தேவன் பண்ணுறாருன்னா உங்கள் இஷ்டத்துக்கு குமார் போடுறதுக்கு இல்லை, தேவனுக்கு பிரியமாய் மாறுவதற்காக தான் நமக்கு இவ்வளோ சவரட்சணை பண்ணுறார். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப் டைம், உங்கள் லைஃப் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு இப்போ கொடுத்து நமக்கு எல்லாருக்கும் கொடுத்து வராரு. உன் இஷ்டத்துக்கு வாழறது கொடுக்கல, தேவனுக்கு பிரியமாய் வாழவே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதில் நீங்கள் உங்கள் துர்குணங்கள் நீக்கப்பட்டு ஞானஸ்தானம் தொட்டி வரைக்கும் போய் உடன்படிக்கை உறுதி செய்து, இனி நான் கர்த்தருக்காக தான் வாழ போகிறேன், என் பரிசுத்தாவியோடு தான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணுவங்க பாக்கியவான்கள். உள்ள என்ட்ராய், பரிசுத்தாவின் என்ட்ராய் வசனத்தில் ஜீவிக்கிறவங்க இன்னும் பாக்கியசாலி. இன்னும் கிட்டத்தட்ட அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ப்ரிப்பேர்ட் ஆயிருந்தவங்க நீங்கள் தைரியமாக சொல்லலாம், என் தேவனை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யார் யார் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் தெரிஞ்சுங்க. அதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஒரு சிலர் இன்னும் பாளையத்தில் தான் இருக்கிறீங்களே தவிர அங்கேருந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப அசுத்தமாக, பயங்கர இச்சை, பயங்கர பாவம், சினிமா என்று சொல்லி ஃபுல் பாவத்தில், ஆனால் வேஷம் மட்டும் வெள்ளை சட்டை, வெள்ளை புடவை, இப்படி இருக்கிறவங்களாம் ரொம்ப குப்பையாக இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே, எங்கே சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. சுட்டெரிக்க, ஆமாம். அதனால் இந்த கிருபையின் காலத்தில் உஷாரா கிருபாசனத்தண்டை நெருங்குவோம். எங்கே நெருங்குவோம்? சில ஆட்டு சாணி,
ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் எல்லாம் எங்கே கொண்டு போய் கொட்டினாங்க? ரைட்டா, ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி குப்பையாக இருந்தேன்னா கொண்டு போய் கொட்டி விடுவார். சின்னத்தில் எகிப்துக்கே போயிடலான்னு போனேன்னா வழியிலே அடிக்கிற சூரிய வெளிச்சத்தில் செத்துருவேன். வனாந்தரம் இது. என்னது? கிருபை இல்லைன்னா செத்தே போயிடுவேன், சுருண்டுருவேன், தந்துரி ஆகிடுவேன். ஒரே ஒரு சான்ஸு, அப்படியே நெருங்கு. எங்கே நெருங்க? உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, சுயநீதியை விட்டு, கெட்ட குணங்களை விட்டு, உன் ஆணுவம் அகந்த இருமாப்பு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு புறம்பே பாலைத்து புறம்பே போட்டு எப்படி நெருங்கிவா? பணிவா, தாழ்மையா, தேவ பயமா, பரிசுத்தமா, சத்தியத்தில் நடந்து, ஐயோ நான் சுத்திகரிக்கப்படணும், நான் கர்த்தருக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அதை நான் புதுப்பித்து கொண்டு நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு நெருங்கி வந்துக்கினே இரு. அதுதான் அந்த வார்த்தை. போ, கிருபாசனத்தை கண்டு நெருங்கு. எங்கே நெருங்கு? கிருபாசனம் எங்கே இருக்குது? மகா பரிசு ஸ்தலத்தில் இருக்குது. அப்போ நீ ரொம்ப குப்பையில் இருக்கிற புறம்பாக இருக்கிற ஆள் முதல் பாளையத்துக்கு வரணும். பாளையத்துலேருந்து எங்கே வரணும்? வாசலுக்கு வரணும். வாசல்லேருந்து ப்ரொசீஜர் நிறைவேறின பிறகு பலிபீட தண்டைக்கு போகணும். பலிபீட தண்டைக்கு இருந்து எங்கே போகணும்? வெங்கல தொட்டிக்கு போகணும். வெங்கல தொட்டிலேருந்து தயாராகி நல்லா உடன்படிக்கை செய்து அபிஷேகத்தோடு எதுக்குள்ளே பாயணும்? ஐயா எனக்கு அபிஷேகமே இல்லை. நீ பாளையத்தில் இருந்தால் உனக்கு அபிஷேகம் எப்படி கிடைக்கும்? நீ புறம்பான பாளையத்து புறம்ப ஒன்று நீ இருக்கிறியே, எப்படி அபிஷேகம் கிடைக்கும் உனக்கு? சினிமாக்கும் போயிட்டு வருவேன், அபிஷேகம் உனக்கு கிடைக்குமா? எப்படி? அது கட்ட கட்ட வார்த்தை பேசுவ, மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிற, எந்த மாற்றம் இல்லை, எப்படி உனக்கு அபிஷேகம் கிடைக்கும்? சீமோன் வந்து கேட்டான், என்ன ஆண்டவரே, பேதுருவே, காசு தரேன் எனக்கு கொடுங்க அபிஷேகத்தை. உன் இதயம் கசப்பான பிச்சில் கெட்ட கெட்ட குணத்தில் நிறைஞ்சிருக்குதுடா, உனக்கு அபிஷேகம் கிடைக்காது. போய் வேண்டிக்கோ, ஆண்டவர்கிட்ட வேண்டி மன்றாடி ஜெபம் பண்ணு அப்படின்னு பேதுரு அட்வைஸ் கொடுக்குறார். வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சியிலும் பாவ கட்டியிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அப்போஸ்தலர் 8:21. இன்னும் அவனுடைய தந்திர குணம், கெட்ட குணம், கபடு குணம் மாறல. ஆனால் என்ன கேட்குறான்? இதே கேட்கவே இல்லை, அபிஷேகத்தை பற்றி தெரியாது. மனம் திரும்புகிறாங்க. கொர்நேலியு வீட்டில் யார் இறங்குனது? அப்படியே 10 கடைசியில், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பேதுரு மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறார். பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல். அதை கேட்டு பரலோகத்துக்காக மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அவங்க அப்படியே அறிக்கை செஞ்சுனே இருக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. ஆண்டவர் வேணும், அந்த ராஜ்யம் வேணும்னு சொல்லி. யார் வந்துட்டாங்க மேலே? பேதுரு மிரண்டு போயிட்டார். எப்பா, நாங்கள் 3 வருஷம் அவர் கூட இருந்தோம், அப்புறம் 10 நாள் காத்துன்னு இருந்தோம், 10ஆவது நாள் தான் யார் வந்தது? இவங்க மேலே உடனே வந்துட்டார பரிசுத்த ஆவி. அப்போ இவங்க நல்லவங்களா, அவங்க நல்லவங்களா? கொர்நேலியு வீட்டாருடைய ஆத்மா நல்லா இருக்குதா? 120 பேர் காத்திருந்தாங்களே மேல் வீட்டில் இருந்த அந்த ஆத்மா நல்லா இருந்ததா? செம்மையான இதயம் இருக்கிறவங்களுக்கு உடனே அபிஷேகம் அவங்க மேலே தங்கும். அப்படியே அவங்கள உடனே தூக்கின்னு போய் நடத்த ஆரம்பிப்பார். நீங்கள் கரடு முருடா செம்மையாக இல்லாமல் சும்மா கிண்டல் கேலியா கோண பசங்களா, அப்படியே சினிமா ஓடுற பொம்பளைங்களா, வேறு எதனா அசுத்தமான வாழ்க்கையும் கபடும் வஞ்சகமும் பொறாமையும் மேட்டிமையும் ஆணவமும் இதெல்லாம் இருந்தால் அவர் என்ன செய்ய மாட்டார். இது இருக்கலாம், இதை ஒப்பு கொடுக்கணும். நீ என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும்.
நீ கனாமுனன் இருந்து உன் மேலே வந்து இறங்க மாட்டார். அதுதான் இயேசு சொன்னார், பழைய துருத்தியில் ரசம் என்ன செய்யப்படாது, வார்க்கப்படாது. 9 மத்தேயு 9. புது திராட்சை ரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்தி போம், துருத்திகளும் கெட்டு போம். புது ரசத்தை புது துருத்திகள் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இரண்டும்